கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். மிஷனரி வாழ்க்கை வரலாறு பகுதியில் நாம் இன்று காணப்போவது திருவாங்கூர் அரசின் முதல் இரத்த சாட்சியான அரசு பணியாளர் நீலகண்டன் பிள்ளை என்ற தேவ சகாயம். ஒரு மனிதன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதற்காக எவ்வளவு பாடுகள் பட முடியுமோ அவ்வளவு பாடுகளை அனுபவித்த ஒரு மிஷனரியை இன்று நாம் காணலாம். ஆனாலும் இதில் என்ன வியப்பென்றால், அத்தனை பாடுகள் மத்தியிலும் புன்னகை ஒன்றே மக்களுக்கு பரிசாகவும் தனக்கு அது ஆதாயமாகவும் எண்ணிக்கொண்டு அத்தனை பாடுகளையும் கிறிஸ்துவுக்காய் ஏற்றுக்கொண்டார். தனிமை சிறையில் அடைத்து வைத்தல், எருக்கம்பு மாலையோடு எருமை ஊர்வலம், உள்ளங்காலில் 30 சவுக்கடி, கல் தூணில் கட்டி வைத்து அடித்தல், எருமையிலிருந்து விழுந்து எருமை இழுத்துச் செல்லுதல், மிளகு பானை ஆவியில் மூச்சு திணற வைத்தல், வாயில் கூடை கட்டி பாம்பு தேலை உலாவ விடல், மரப்பேலையில் அடைத்து எறும்புகளை கடிக்க வைத்தல், குரங்கு வலையில் அடைத்து வைத்தல், கிராத்தடியில் தூக்கிச் செல்லுதல், துப்பாக்கியால் சுட்டுக் கொள்ளுதல், இப்படி பல இன்னல்களை அனுபவித்து தேவனுக்கென்று வைராகியமாய் இரத்த சாட்சியாய் மரித்தவரை பற்றி நாம் இன்னும் அதிகமாய் காணலாம். பிறப்பு 1712, மறைவு 1752. நீலகண்டன் இந்து சமய பாரம்பரியமிக்க நாயர் குடும்பத்தில் நட்டாளம் என்ற கிராமத்தில் வாசுதேவன் தேவகி அம்மை என்ற பெற்றோருக்கு 23/4/1712 மகனாக பிறந்தார். அவரது வீட்டின் அருகிலேயே உள்ள பள்ளியில் தொடக்க கல்வி பெற்றார். பின்னர் வடமொழி, தமிழ், மலையாளம் போன்ற மொழிகளையும் இந்து தத்துவங்களையும் கற்றுத் தேர்ந்தார். கரைகண்ட முத்தப்பா என்ற சிலம்பு கலை ஆசானிடம் பர்மம் போன்ற தற்காப்பு கலைகளையும் கற்றுத் தேர்ந்தார். திருவாங்கூர் அரசின் மன்னர் மார்த்தாண்டவர்மன் காலத்தில் பத்மநாபபுரம் கோட்டைக்குள் அரச குடும்பத்தினரும் அரசு அலுவலர்களும் வாழ்ந்து வந்தனர். அந்த கோட்டை மன்னர் மார்த்தாண்டவர்மனால் கட்டப்பட்டது. நீலகண்டன் பிள்ளை அரசு பணிக்கு தெரிந்து கொள்ளப்பட்டு கோட்டைக்குள் வாழ்ந்து வந்தார். இவர் பத்மநாபபுரம் நீலகண்ட சுவாமி கோயிலின் நிர்வாகியாகவும் பணியமர்த்தப்பட்டார். மன்னர் மார்த்தாண்டவர்மன் காலத்தில் குளச்சல் போர் என்ற போர் நடந்தது. போர்ச்சுகீசியரும் டச்சுக்காரரும் பெல்ஜிய நாட்டு போர் வீரர்களும் எதிரணியில் இருந்தனர். போரில் மார்த்தாண்டவர்மனின் படையினர் வெற்றி பெற்றனர். அப்போரில் எஸ்தாக்கியூஸ் பெண்டிகட் டினாலாய் என்ற பெல்ஜியம் போர் வீரனும் மற்றும் 22 போர் வீரர்களும் கைது செய்யப்பட்டு கோட்டைக்கு கொண்டு வரப்பட்டனர். கோட்டை கொத்தளங்களை மேலும் உறுதிப்படுத்தி தனது படைபலத்தை பெருக்கிக் கொள்ள கைதியாக கொண்டு வரப்பட்ட டினலாய் என்ற பெல்ஜிய போர் வீரனை பயன்படுத்திக் கொள்ள மன்னர் மார்த்தாண்டவர்மன் திட்டமிட்டார். டினலாயும் இதற்கு ஒத்துழைத்தான். டினலாய் இளைஞன், அப்பொழுது வயது 25. மன்னர் மார்த்தாண்டவர்மன் இத்திட்டங்களை நிறைவேற்ற டினலாய் குழுவினருக்கு உதவியாயிருந்து செயல்பட நீலகண்டன் பிள்ளையை காரியக்காரனாக நியமித்தார். பின் நாட்களின் டினலாயின் உண்மையும் உத்தமத்தையும் திறனையும் கண்ட மார்த்தாண்டவர்மன் தனது படைக்கு தளபதியாக உயர்த்தினார். இந்த சூழ்நிலையில் நீலகண்டன் பிள்ளை டினலாயின் நெருங்கிய நட்புறவு வளர்ந்தது. டினலாய் படை தளபதியான பின் பல சிற்றரசுகளை கீழ்ப்படுத்தி காயகுளத்தில் இருந்து கொச்சி வரை மார்த்தாண்டவர்மனின் ஆளுகையின் எல்லை விசாலமடைய செய்தான். இந்த காலகட்டத்தில் நீலகண்டன் பிள்ளையின் குடும்பத்தில் அடுத்தடுத்து அநேக இன்னல்கள் வந்தன. அவருக்கு சொந்தமான வயல்வெளிகள் பட்டு போயின. கால்நடைகள் திடீர் நோய் ஏற்பட்டு மடிந்து போயின. இவற்றிலிருந்து விடுபட தனது குலதெய்வமாகிய காளிக்கு விசேஷித்த பூஜைகள் நடத்தினார். எனினும் ஒன்றும் பலனளிக்கவில்லை. இந்த சூழ்நிலையில் தன்னுடைய துயர்களை தனது நண்பர் டினலாயுடன் பகிர்ந்து கொண்டார். டினலாய் ஒரு உத்தம கிறிஸ்தவன். வேதாகமத்திலிருந்து யோபுவின் சரித்திரத்தை சொல்லி அதை ஆழ்ந்து படிக்கச் சொன்னார். அதைத் தொடர்ந்து சுவிசேஷத்தையும் கிறிஸ்துவையும் கிறிஸ்தவத்தையும் அறிந்து கொள்ளும் நல்ல வாய்ப்பு நீலகண்டன் பிள்ளைக்கு கிடைத்தது. 1ஆம் நூற்றாண்டின் பேதுருவின் பிரசங்கத்தை கேட்டு இருதயத்தின் தங்கள் பாவங்களை குறித்து குத்தப்பட்டவர்களாகிய சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டது போலவே நீலகண்டன் பிள்ளை டினலாயை கேட்டார். டினலாய் மதமாற்றம் ஏற்படுவதால் அநேகர் கொல்லப்படுகிறார்கள். குறிப்பாக மேற்குடி மக்கள் கிறிஸ்தவர்களாக மாறும்போது சொந்த மக்களாலேயே கொல்லப்பட்ட சூழ்நிலைகளையும் எடுத்துரைத்து எச்சரித்தார். தான் கிறிஸ்தவன் ஆவதினால் ஏற்படக்கூடிய பின் விளைவுகளை குறித்து சிறிதேனும் அஞ்சாமல் உறுதியாக இருந்தார். தன்னை கிறிஸ்துவுக்குள் நடத்தும்படி டினலாயிடம் கூறினார். டினலாய் அவரை திருமுழுக்கு ஞானஸ்நானம் எடுத்துக் கொள்ளும்படி வடக்கன் குளத்திற்கு அனுப்பி வைத்தார். அங்கு தூய திருக்குடும்ப ஆலயத்தில் புத்தாரி சுவாமி அவர்களால் ஞானஸ்நானம் பெற்றார். நீலகண்டன் பிள்ளை தேவ சகாயமாக மாறினார். அதைத் தொடர்ந்து அவரது பழக்க வழக்கங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டது. தேவனுக்கு முன்பாக யாவரும் சமமானவர்கள் என்ற எண்ணம் அவரில் மேலோங்கி நின்றது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் அன்பு கூறவும் அந்த மாசில்லாத அன்பை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளவும் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டார். இதனால் எல்லையற்ற சமாதானம் அவரை ஆட்கொண்டது. அன்றைய காலகட்டத்தில் திருவாங்கூர் சமஸ்தானத்திற்கு நம்பூதிரி, நாயர், பிராமணர் ஆகிய உயர்குடி மக்களின் ஆளுகை சமுதாயத்தில் மேலோங்கி இருந்தது. சமுதாயம் ஜாதி எனும் இரும்பு பிடியிலிருந்து ஈழவர், சாணர், வண்ணார், சாவதி, முக்குவர், பறையர், புலையர் போன்ற ஜாதி மக்கள் தாழ்த்தப்பட்டவர்களாகவும்
இழிவானவர்களாகவும் கருதப்பட்டனர். இப்படிப்பட்டவர்கள் மனம் திரும்புதலை மிகுந்த தயக்கத்துடன் ஏற்றுக்கொண்டாலும் மேல்ஜாதி மக்கள் கிறிஸ்தவர்கள் ஆவதை திருவாங்கூர் அரசு திட்டவட்டமாக எதிர்த்தது. அரசு அலுவலகத்தில் பணிபுரிந்த நாயர் ஒருவர் கிறிஸ்தவர் ஆனதை திட்டவட்டமாக எதிர்த்தது. கிறிஸ்தவத்தை தழுவினால் அதன் விளைவுகள் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை அறிந்திருந்தார். ஆனால் எதுவும் தேவனுடைய அன்பை விட்டு பிரிக்காது என்பதை நிச்சயித்திருந்தார். சமுதாய நெருக்கத்தை விட சர்வ வல்லவரின் பாதங்களே தமக்கு தஞ்சம் என்பதில் உறுதியாக இருந்தார். நீலகண்டன் பிள்ளை கிறிஸ்தவத்தை தழுவியதால் தீட்டுப்பட்டவர் என்றும் கீழ் ஜாதிகளின் தெய்வத்தை வணங்குகிறார் என்றும் குற்றம் சாட்டப்பட்டு மன்னர் மார்த்தாண்டவர்மனின் ஆணையில் 1749 பிப்ரவரி 23 கைது செய்யப்பட்டார். திருவிதாங்கோட்டு சிறையில் அவரை அடைத்தனர். இந்த சூழ்நிலையில் மார்த்தாண்டவர்மன் வடக்கு நோக்கி படையெடுத்துச் சென்று கிறிஸ்தவ ஆலயங்களை மாசுபடுத்தினான். சிலவற்றை அடியோடு அழித்தான். கிறிஸ்தவ விசுவாசத்திற்காக வேங்கோடு, தக்கலை, திருவிதாங்கோடு ஆகிய இடங்களில் பல பொது கிறிஸ்தவர்கள் கொல்லப்பட்டார்கள். கிறிஸ்தவர்கள் ஆவது தேச துரோகமாக கருதப்பட்டது. தேவ சகாயம் சிறைப்பட்டதை தொடர்ந்து கேரள நாட்டில் எல்லா இடங்களிலும் கிறிஸ்தவர்கள் வேட்டையாடப்பட்டார்கள். பிடிபட்டவர்கள் துன்புறுத்தப்பட்டனர். வேறு சிலர் சிறையில் அடைக்கப்பட்டனர். ஆலயங்கள் அசுத்தம் செய்யப்பட்டன. சிலர் வீடுகளையும் உடைமைகளையும் விட்டுவிட்டு நாட்டை விட்டே ஓடினார்கள். சிலர் தங்கள் விசுவாசத்திற்காக உயிர் கொடுத்தனர். ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் துன்பங்களுக்கு பயந்து கிறிஸ்தவத்தை கைவிட்டு விட்டதாக கூறினர். தென் திருவாங்கூர் முழுவதும் பயங்கரவாத சம்பவங்கள் கட்டவிழ்க்கப்பட்டிருந்தன. சிலர் காடுகளிலும் மலைகளிலும் பதுங்கி வாழ்ந்தனர். இவ்விதமாக மார்த்தாண்டவர்மன் கிறிஸ்தவர்களை மிக கொடுமைப்படுத்தினான். தேவ சகாயத்தை பொதுமக்களுக்கு முன்பாக கிறிஸ்தவத்தை தழுவினால் எப்படிப்பட்ட இழிவான தண்டனைகளை சந்திக்க வேண்டும் என்பதை மக்கள் அறிந்து எச்சரிக்கை அடையவும் பொருட்டு பல வகையாக அவரை அவமானப்படுத்த திட்டமிட்டனர். தனிமை சிறையில் அடைத்து வைத்தல், எருக்கம்பு மாலையோடு எருமை ஊர்வலம், உள்ளங்காலில் 30 சவுக்கடி, கல் தூணில் கட்டி வைத்து அடித்தல், எருமையிலிருந்து விழுந்து எருமை இழுத்துச் செல்லுதல், மிளகு பானை ஆவியில் மூச்சு திணற வைத்தல், வாயில் கூடை கட்டி பாம்பு தேலை உலாவ விடல், மரப்பேலையில் அடைத்து எறும்புகளை கடிக்க வைத்தல், குரங்கு வலையில் அடைத்து வைத்தல். இவ்வளவு அவமானங்கள் மத்தியில் அவரால் எப்படி இன்முகத்தோடு இருக்க முடிகிறது என்பதை அவருடைய எதிராளிகளுக்கும் புதிராகவும் ஏமாற்றமாகவும் இருந்தது. தேவ சகாயம் மாறாத புன்முறுவலோடையே காணப்படுவதை பார்த்து திகைத்தனர். அவருடைய சகிப்பு தன்மையையும் பொறுமையும் கண்ட ஏராளமான மக்கள் தேவன் மீது அவர் வைத்திருக்கும் பூரண அன்பையும் அசைவில்லாத விசுவாசத்தையும் பாராட்டினர். மக்கள் அவர் மீது வைத்திருந்த அபிப்பிராயம் உயரத் தொடங்கியது. அரசு அதிகாரிகள் அவரை சந்தித்து பேசின போது இத்தனை பாடுகள் மத்தியிலும் பயப்படாமல் தேவனை குறித்தே அவர் பேசியது அவர்களை சிந்திக்க வைத்தது. தண்டனை முறையை இன்னும் கொடிதாக்கினார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக சித்திரவதை செய்து அவரை கொல்ல திட்டமிட்டனர். சிறையிலிருந்து பெருவிலை என்ற கிராமத்திற்கு கொண்டு சென்று அங்குள்ள ஒரு வேப்ப மரத்தடியில் ஒரு மிருகத்தை போல கட்டி போட்டிருந்தார்கள். மழையானாலும் குளிரானாலும் வெயிலானாலும் சுமார் 7 மாதங்களாக அதே இடத்தில் போட்டு வைத்திருந்தனர். உணவு கொடுப்பதில்லை, எப்போதாவது கொடுப்பார்கள். பின் அங்கிருந்து கூரையில்லாத ஒரு ஆட்டுத் தொழுவத்தில் ஒரு மரத்தில் அசைய முடியாத அளவு கட்டி வைத்தனர். படுக்க முடியாது, சாய முடியாது, ஒரே நிலையில் அப்படியே 7 மாதங்கள் துன்புறுத்தினார்கள். தன்னை பார்க்க வந்த மக்களிடம் கனிவோடு பேசி அந்த நிலையிலும் தேவனின் அன்பை அறிவித்தார். அவர் மூலமாக அநேக சலவை தொழிலாளர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டனர். அவருக்கு பாதுகாப்பு பணி செய்த அநேக காவலர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டனர். அங்கிருந்து புலியூர் குறிச்சி என்ற இடத்திற்கு கொண்டு சென்றனர். போகும் வழியில் தாகத்தால் மிகவும் வருந்தி தண்ணீர் கேட்டபோது புதிதாக நியமிக்கப்பட்டிருந்த காவலர் ஒருவர் சாக்கடை தண்ணீரை கொடுத்தார். அப்போது தேவனை வேண்டிக் கொண்டு தனது முழங்காலினால் ஒரு பாறையை முட்டினார். அப்பாறையிலிருந்து தண்ணீர் பீரிட்டு பாய்ந்து வந்தது. இன்றும் அப்பாறையிலிருந்து தட்டுப்பாடின்றி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. அந்த இடம் இன்றும் முட்டிச்சான் பாறை என்று அழைக்கப்படுகிறது. இவருக்கு தெய்வீக சக்தி இருக்கிறதென மக்கள் பரவலாக பேச ஆரம்பித்தனர். இவர் மீதுள்ள அனுதாபமும் கிறிஸ்தவமும் பெருகவே ஆரம்பித்தது. அதிகாரிகள் மன்னரிடம் தேவ சகாயத்தை விரைவில் கொன்றுவிடாவிட்டால் கிறிஸ்தவம் இன்னும் அதிகமாக பரவும் என்றனர். ஆகவே அவரை கொன்றுவிட மன்னர் ஆணையிட்டார். அதைத் தொடர்ந்து அவரை ஆரல்வாய் மொழி சிறைக்கு கொண்டு சென்றனர். அங்கிருந்து ஒரு நாள் இரவு காற்றாடி மலை என்ற ஒரு காட்டுப்பகுதிக்கு கொண்டு சென்றனர். பகிரங்கமாக அவரை பல வகையில் அவமானப்படுத்தியவர்கள் இப்பொழுது அவரை ரகசியமாக கொல்ல ஏற்பாடு செய்தனர். ஒரு குன்றிற்கு அவரை நடத்தி சென்றனர். அங்கே வரை அவரால் நடக்க முடியவில்லை. ஆகவே அவரை செத்த மிருகத்தை தூக்கிச் செல்வது போல எடுத்துச் சென்று குன்றின் மேல் நிறுத்தினார்கள். தனக்கு ஜெபிக்க அவகாசம் கேட்டார். அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போதே 3 முறை அவரை துப்பாக்கியால் சுட்டனர். அவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். அவரது சரீரம் குன்றிலிருந்து உருண்டு விழுந்து சிதைந்தது. வடக்கன்குளம் திருச்சபையைச் சேர்ந்த மக்கள் குன்றின் அடிவாரத்திலிருந்து அவருடைய மண்டையோட்டையும் சில எலும்புகளையும் சேகரித்து கோட்டாறு புனித பிரான்சிஸ் ஆலயத்தில் அடக்கம் பண்ணினார்கள். அவருடைய தலைப்பாகையும் மேல் துண்டும் வடக்கன்குளம் ஆலயத்தில் வைத்துள்ளனர். இயேசுவுக்கு அன்பான சீஷனும் மிகுந்த செல்வந்தனுமான அரிமத்தியாவைச் சேர்ந்த யோசேப்பு பிலாத்துவின் அனுமதியோடு இயேசுவின் சரீரத்தை பெற்று மெல்லிய துப்பட்டியிலே சுற்றி கண்மலையிலே வெட்டப்பட்டிருந்த புதிய கல்லறையில் வைத்தது போல பல வகையான அவமானத்தில் கொண்டு செல்லப்பட்ட தேவ சகாயத்தின் சரீரத்தின் மண்டை
மண்டையோடு கோட்டாறு தேவாலயத்தில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கும் ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறது என்றால் எவ்வளவு பெரிய மகிமை! தேவன் அவரது மரணத்தை எவ்வளவாய் கனப்படுத்தியிருக்கிறார் என்பதை சிந்தித்து பாருங்கள். பரலோகத்திலிருந்து ஒரு சத்தத்தை கேட்டேன். அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்றுள்ளது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து இளைப்பாறுவார்கள். வெளிப்படுத்தல் 14:13. நீலகண்டன் பிள்ளை என்ற தேவசகாயம் பெற்ற பாக்கியம் பெரியது. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றும் ஜெயங்கொள்கிறவர்களாய் இருக்கிறோமே. ரோமர் 8:36-37 என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வது போல கிறிஸ்துவின் மீது தான் கொண்டிருந்த அன்பின் நிமித்தம் எவ்வளவு பெரிய பாடுகளையும் கொடிய மரணத்தையும் சந்தித்தார் என்பதை எண்ணி பாருங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.